வாரபலம் பலம் வரும் உலகம். பிரதான அனுசரணை. உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் ஷேக் அல் ஹாஜ் MAM மசூத் அஹ்மத் ஹாசிமி JP அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் 170 சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790000115. காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790289999. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يمحق الله الربا ويربي الصدقات صدق الله العلي العظيم. அன்புக்குரிய நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்தாலும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அருளான ஒரு மாதத்தை தந்திருக்கிறான். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறும் பாக்கியங்களில் மிக அற்புதமான ஒரு பாக்கியம், ஒரு மனிதன் உலகத்தில் வாழும்போது அவனுக்கு ரமலானை அடையச் செய்வதாகும் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் உலகத்திலே பல பாக்கியங்கள் கிடைக்கப் பெற்றாலும் தனி மனித சமூக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலம் ரமலானுடைய காலமாக இருக்கிறது. இவ்வாறான பல மாற்றங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த ரமலான் ஒரு மனிதனிலே கிடைக்கப் பெறுவது பாக்கியங்களில் மிக உயர்ந்த சிறந்த பாக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா ஈகை கொடுப்பதை மிக உன்னிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். சதகா கொடுப்பதானது மனித சமூகத்தின் விமோசனம் அதில் இருக்கிறது என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரந்த உள்ளமாக மாற்றுவதற்கு, இறுக்கமான சுருக்கமான உள்ளத்தை விரிவான உள்ளமாக மாற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு சாதனம் சதக்கா என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுப்பது 2 விதத்திலே அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஒன்று அருளாக கொடுக்குகிறான், மற்றொன்று சோதனையாக கொடுக்குகிறான். அருளாக கொடுக்குகின்ற ஒரு மனிதன் தன்னுடைய அருளை தொடர்ந்தும் தக்க வைத்து தன்னுடைய பரம்பரையினருக்கு அது பரம்பரை கடத்தலாக மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் செலவழிக்க வேண்டும். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யத்திய அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் நாம் தந்தவைகளிலிருந்து நமது பாதையிலே நீங்கள் தாராளமாக செலவழியுங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது மனிதனுடைய வாழ்க்கை மேம்பாட்டை உயர்த்துவதற்கான தான தர்மங்கள் வழங்குவது அவைகள் செலவு பக்கங்கள் அல்ல, நிரந்தரமான வரவு பக்கங்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபியினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, நபியினுடைய சதக்காவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கர்ரீஹில் முர்சலா, சூறாவளி காற்று எந்த அளவுக்கு வேகமாக வீசுமோ அது அகோரத்தன்மையாக இருக்குமோ அதை விட மிக வேகமாக
மிக வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபியுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற ஒரு வார்த்தை, லா என்ற அரபு சொல்லுக்கு இல்லை என்ற கருத்தாகும். இல்லை என்ற ஒரு கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் வாழுங்காலத்தில் ஒரு தடவையேனும் சொன்னதே கிடையாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா என்ற கருத்துள்ள இல்லை என்று சொன்னார்கள். அது என்ன இடம்? நாம் எல்லாம் தொழுகையிலே தொழுகின்ற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அத்தஹியாத்திலே ஓதுகின்ற பொழுது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த இல்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று பாவித்திருக்கிறார்களே தவிர வேறு சமூக மேம்பாடு, தனி மனித மேம்பாடு, அனைத்து துறைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்ற ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி நபியினுடைய கொடை தன்மையினுடைய ஆழ அகலத்தை அவர்கள் மிக சிறப்பாக விளங்கப்படுத்துகின்றார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, மனித விமோசனத்திற்கான தன்னுடைய பரந்த விரிந்த உள்ளத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ரமலானை தந்து அதிலே சதக்கா வழங்குவதை ஒரு பாக்கியமாக அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். பல்வேறு சதக்காக்களை நாங்கள் கொடுக்குகின்றோம். ஆனாலும் நிரந்தரமான நன்மை கிடைக்கக்கூடிய விடயங்களிலே நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் உலகத்திற்கு நிரந்தர பிரியாவிடை பெற்றதன் பின்னாலும் கபூரிலே 5000 வருஷங்களோ 10,000 வருஷங்களோ அது தெரியாது, அளவு கடந்த ஒரு காலம் அல்லாஹு தஆலா மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்று அவன் எண்ணி இருக்கிறானோ அதுவரை காலமும் அவன் கபூரிலே வாழ வேண்டியிருக்கிறது. அந்த கியாம நாள் வரும் வரைக்கும் அவன் கபூரில் வாழுங்காலமெல்லாம் நன்மை தரக்கூடிய 3 அற்புதமான விஷயங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே ஒன்றுதான் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு தான தர்மத்தை உலகத்திலே உங்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் அதை செய்துவிட்டு செல்லுங்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரிகளே, மிக ஒரு நல்ல ஒரு தருணத்தை அல்லாஹு தஆலா இந்த ரமலானிலே தந்திருக்கிறான். ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று முழு மனித சமுதாயத்திற்கும் கியாம நாள் வரைக்கும் பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு நிரந்தரமான தீனின் அடிப்படையிலே ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அடுத்த மனிதனுடைய உள்ளத்திலும் நானும் இவ்வாறு செய்து நல்ல ஒரு கட்டியான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பரவலாக உண்டாக்கக்கூடிய ஒரு விடயமான சதக்கா ஜாரியா, நிரந்தரமான தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியான விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் ஒரு சதக்காவை நாங்கள் கொடுத்து விட்டு அதை சொல்லி காட்டுவது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுத்த ஒரு சதக்காவை நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம். கொடுத்தவருடைய உள்ளத்தை நீங்கள் உடைத்து நொறுக்க வேண்டாம். கொடுத்த நிறுவனத்தினுடைய பெயரை களங்கப்படுத்துகின்ற அளவுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் என்ற கருத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அவ்வாறு மீறி நீங்கள் கொடுத்த சதக்காவை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அது எப்படிப்பட்டது என்று அல் குர்ஆன் மிக அழகான உதாரணத்தை சொல்கிறது. ஒரு கற்பாறை இருக்கிறது. அந்த கற்பாறையிலே பாசி வழுக்கல் நிறையவே பிடித்திருக்கிறது. அந்த கற்பாறையை அந்த பாசிகள் வழுக்கல் நிறையவே மூடி மறைத்திருக்கிறது. கற்பாறை தெரியாத அளவுக்கு மூடியிருக்கிறது. இப்பொழுது ஒரு அடைமழை பெய்கிறது, கனத்த ஒரு மழை பெய்கிறது. இந்த அடைமழை காரணமாக அந்த கற்பாறையிலே அந்த நீர்த்துளிகள் விழுந்து விழுந்து கற்பாறையை சூழ இருக்குகின்ற அந்த வழுக்களை முற்றாக அகற்றி வெறும் ஒரு கற்பாறையாக மாற்றி விடுகிறது. இந்த வெறும் ஒரு கற்பாறைக்கு சமமானதுதான் இவர்கள் கொடுக்குகின்ற சதக்காக்களை
சொல்லி காட்டுகின்ற ஒரு தன்மை என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல அழகான நோக்கத்தோடு நாம் சதக்காக்களை வழங்குகின்றோம். ஆனால் குடும்பத்திலே, சமூகத்திலே, நிறுவனத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, நான் தானே உங்களுக்கு தந்தேன், நான் தானே இவரை வளர்த்தேன், நான் தானே இவரை படிப்பித்தேன், நான் தானே இவ்வளவு உயரத்தில் உருவாக்குவதற்கு என்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்தேன் என்று அப்படியே சொல்லி விடுகிறார்கள். கொடுக்கப்பட்ட நிறுவனம், உதவி செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய உள்ளங்கள் நொறுங்கி விடுகிறது சகோதரிகளே. எனவே அவர்கள் வழுக்கல் அகற்றப்பட்ட வெறும் கற்களுக்கு சமமானது என்ற ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே சதக்கத்து சிர்ரி துத்ஃபிஉ கலபர் ரப்பி என்று சொன்னார்கள். நாங்கள் ரகசியமாக அல்லாஹ்வுடைய கூலியை மாத்திரம் நாங்கள் எதிர்பார்த்து மிக்க பக்தியோடு இஹ்லாஸோடு இந்த சதக்காவின் மூலம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு நிலைமை அந்த மனிதனிலோ, அந்த நிறுவனத்திலோ அல்லது கொடுக்கப்படுகின்ற விடயத்திலோ உருவாகிவிட வேண்டும் என்ற அகன்ற சிந்தனையோடு நாம் வழங்குகின்ற பொழுது அதற்கான முழு கூலியையும் அல்லாஹு தஆலா தருவான். விசேடமாக அல்லாஹ்வுடைய கோப பார்வையை இது தனித்து விடும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கெட்ட மரணம் அவனுக்கு ஏற்படும் என்று கலாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அறியாப்புறத்திலே ஒரு கெட்ட மரணம் ஏற்பட இருக்கிறது. இப்படியான ஒரு கெட்ட மரணத்தை மனித சமுதாயம் அங்கீகரிக்க முடியாத ஒரு கெட்ட மரணத்தை தடுக்கும் மிகப்பெரிய ஒரு உபாயம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வழங்குகின்ற சதக்கா இருக்கிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவேதான் அற்புதமான இந்த விடயங்களை வாழ்வியலாக நாங்கள் மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு தருணமாக, கிடைக்கப்பெற முடியாத ஒரு பொக்கிஷமாக ரமலானை எங்களுக்கு தந்திருக்கிறான். 1க்கு 700 என்ற நன்மையை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான். எனவே நாங்கள் அகன்ற சிந்தனையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டியே நாங்கள் இந்த தர்மத்தை நாங்கள் வழங்கி அவனுடைய கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாத்து, அவனுடைய கோபத்திலிருந்து நாம் பாதுகாத்து, நல்ல ஒரு மரணத்தை தரக்கூடிய சிரித்தவர்களாக, சுவனத்தை பார்த்து புன்முறுவல் பூர்த்தவர்களாக இந்த உலகத்திற்கு பிரியாவிடை பெறக்கூடிய ஒரு நிலைமைதான் சதக்காவாக இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து அதனுடைய முழுமையான நன்மைகளை நாம் பெற்றுடுவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.